ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்ரி சமி சேனல். நம்ம ஏற்கனவே 6th இருக்கக்கூடிய நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 5 அதிகாரம் என்னென்ன இருக்கு, அதுல முக்கியமான திருக்குறள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அடுத்து 7th இருக்கக்கூடிய 5 அதிகாரங்கள் நம்ம பார்க்க போறோம். 5 அதிகாரம் 7th இருக்கு, மொத்தமா 20 அதிகாரத்துல. ஸோ அதுல என்னென்ன அதிகாரம் இருக்கு, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுல பாருங்க, திருக்குறளை பத்தி ஔவையார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இந்த கோட்டை கொடுத்துட்டு இது சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அணுவை துடைத்தேல் கடலை புகட்டி குறுக தவித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் திருக்குறளோட பெருமையை பாடியிருக்காங்க. சரிங்களா, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க எந்த அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறங்கூறாமை. புறம் கூறாமை அப்படின்னா என்னது? அதாவது ஒருத்தவங்களை முன்னாடி விட்டு பின்னாடி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் புறங்கூறாமை அப்படின்றது. ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க, கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்க சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணின்று அவங்களோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அவங்க முன்னாடி வன் சொல் சொல்லிட்டா கூட, கடுமையான சொற்களை சொல்லிட்டா கூட சொல்லலாம். ஆனா அவங்க இல்லாத போது தப்பான வார்த்தைகளை புறங்கூறுதல் கூடாது. அவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படிங்கறதா இந்த குறளோட பொருள். கண்ணின்று கண்ணற சொல்லினும். கண்ணற அப்படின்னா கடுமையான சொற்களை சொல்லினும். சொல்லற்க முன் இன்று முன்னாடி இல்லாம பின்னோக்கா சொல் புறங்கூறுதல் கூடாது அப்படின்றாரு. அடுத்து பாருங்க, நல்லா ஃபெமிலியரான திருக்குறள் தான் இது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் அப்படின்னா மத்தவங்க, பிறருடையது. அதாவது மத்தவங்களுடைய குற்றத்தை நம்ம பார்க்கும் மாதிரி நம்மளோட குற்றத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில துன்பமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம், தன்னுடைய குற்றத்தை நம்ம காண்கிற்பின் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா தீதுண்டோ தீமையே கிடையாது, மண்ணும் உயிர்க்கு, இந்த வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில துன்பமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த அதிகாரம் பாருங்க, அருளுடைமை. 20 அதிகாரத்துல இதுவும் ஒரு அதிகாரம். சோ அதுல என்னென்ன குறள் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னது? அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம். பொருள் செல்வம் எல்லாரிடத்தையும் இருக்கு. பூரியார் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல இழிந்தவர். பூரியார் அப்படின்னா இழிந்தவரிடத்திலும் இருக்கு பொருள் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது வலியார் முன் தன்னை நினைக்கத்தான், அதாவது ஒருவர் தம்மையோட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது, தம்மோட கம்மியா இருக்கிறவங்கள துன்புறுத்தும் போது நம்மளோட மேல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அதே மாதிரிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட கீழே இருக்கிறவங்கள நம்ம துன்புறுத்தும் போது நமக்கு மேல இருக்கவங்க நம்மள இந்த மாதிரிதான் துன்புறுத்துவாங்க அப்படின்னு எண்ணி நம்ம பயப்படணும். அவங்கள துன்புறுத்தும் போது, அதாவது துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத அவர் அப்படி சொல்ல வர்றாரு. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அதிகாரம் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப 2 அதிகாரம், அருளுடைமை பார்த்துட்டோம், அடுத்து புறங்கூறாமை பார்த்துட்டோம். சோ இதுக்கு அடுத்த அதிகாரம் செகண்ட் டேர்ம்ல வரும். அது நூல்வெளியில என்னென்ன இருக்கு நம்ம பார்த்துட்டோம்ல. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயர்கள் இருக்கு. திரு அப்படிங்கிற அடைமொழி, அடையெடுத்த கருவியாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க. நம்ம அதுக்கு திருக்குறள் தான் அதுக்கு ஆன்சர். அடை அடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, திருக்குறள் 3 பிரிவா இருக்கும் இல்லைங்களா. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதுல அறம் 38 அதிகாரம், பொருள் 70 அதிகாரம், இன்பம் 25 அதிகாரம், மொத்தம் 133 அதிகாரம், 1330 குறள். இதுக்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி அப்படிங்கிற பேரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, பொருள் செல்வம் எப்படி பிரிக்கணும்? பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின், யாது கூட்டல் எனின். அடுத்து தன்னெஞ்சு, தன் கூட்டல் நெஞ்சு, தன்னெஞ்சு. இது தீதுண்டோன்னு வரும் பிரிக்கிறது சேர்க்கும்போது. சரிங்களா. அடுத்து பாருங்க, இதுல குறளை சேர்த்து எழுதிருக்கா சொல்றாங்க. நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, என்னென்ன செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அது முடிஞ்சிடும். அடுத்து பாருங்க, அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல. அதுதான் அதோட இது. சரிங்களா. இப்ப பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க திருக்குறள் போர்ஷன். அடுத்த செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு.
சோ அதுல என்னென்ன குறள் இருக்குன்னு பார்க்கலாம். கல்வியில கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்காததாக. கற்க கற்றுக்கணும், எப்படின்னா கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல் கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடக்கணும். நிற்க அதற்குத்தாக அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் வந்து நம்மளுடைய மனித உயிர்களுக்கு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்றார். பாருங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. அதாவது நம்ம தோண்ட தோண்ட மண்ணை தோண்ட தோண்ட அதுக்கு ஏத்த மாதிரி மணற்கேணியில வந்து நீர் வந்து ஊறும். அது மாதிரி மனிதர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கத்துக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு அறிவு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடு இல்லாத அழிவில்லாத ஒரு செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விதான். ஒருவருக்கு மாடல்ல மற்ற மாடுங்கிறதுல பொருள் வந்து செல்வம் அப்படிங்கிறது. அதாவது மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வம் கிடையாது. கேடு இல்லாத ஒரு அழிவில்லாத ஒரு செல்வம் அப்படின்னா அது கல்விதான் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இந்த டேர்ம்ல. சரிங்களா? கல்விதான். எழுத்தென்ப இது எப்படி பிரிக்கலாம்? எழுத்து கூட்டல் என்ப. கற்றனை தூரும். இதுல பாத்தீங்கன்னா கற்கும் முறை கற்க கசடர பிழை இல்லாமல் கற்கணும். உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழிச்செல்வம் சொல்றது எது? கல்வி. எண்ணி துணிகு கருமம் துணிந்த பின் எண்ணும் எண்ணுவது இலக்குணரும் கரவா கரைந்தோன்னும் காகம். சரிங்களா? சோ அதுதான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. சோ அவ்வளவுதான் இந்த செகண்ட் டேர்ம்ல. அடுத்த தேர்ட் டேர்ம் பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாம். என்ன குறள் பார்க்கலாம். வினை செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. அதாவது வினை செயல் அப்படின்னா அந்த ஒரு செயலை செய்யறதுக்கு கூடிய அது எப்படி நம்ம வந்து செய்யணும், எந்தெந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம். பொருள் கருவி காலம் வினை இடனோடு அணிந்தும் இருள் தீர எண்ணி செயல். அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலை செய்ய வேண்டியதுக்கு தேன பொருள், அதுக்கேத்த கருவி, அதுக்கேத்த காலம், அதுக்கேத்த மேற்கொள்ளோட செயல்கூடிய தன்மை. வினை அப்படின்னா அந்த செயலுடைய தன்மை. வினைங்கிறது செயல் இல்லைங்களா? அதோட தன்மை, அதுக்கான இடம். இந்த 5ஐயும் வந்துட்டு இருள் தீர, அதாவது சந்தேகம் இல்லாமல் ஆராய்ந்து எண்ணி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். பொருள் கருவி காலம் வினை இடனொடு. பொருள் கருவி காலம் வினை இடனொடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு யானையை வச்சுட்டு இன்னொரு யானையை பிடிப்பாங்க. இந்த அதிகாரம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 13 அதிகாரம் வந்து நம்மளோட சேனல்லே வந்து 10 குறளாவும் போஸ்ட் பண்ணிருப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதோட பொருள் பாத்தீங்கன்னா, ஒரு யானையை கொண்டுட்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு செயலை செய்யும் போது அது செயலால் மற்றொரு செயலையும் வந்து நம்ம செய்ய முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. தற்று அற்று அப்படிங்கிறது ஒரு ஓம உருபு. சோ அப்ப இது வந்து ஓமை அணி. அடுத்து பாருங்க, அவை அஞ்சாமை அப்படிங்கிறதும் ஒரு அதிகாரம். அதுல பாருங்க, இதுவும் வந்து நம்ம நம்ம யூடியூப் சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அதாவது கற்றாருள் கற்றார், அதாவது சான்றோர்களே சான்றோர் அப்படிங்கிற மதிக்கப்படுறவர், அது கற்றவங்களே ரொம்ப கற்றவங்க அப்படின்னு தெளிவாக சொல்ல வல்லவர். கற்றவர் முன் செல சொல்லுவார். யாருன்னா கற்றவர் கற்றாக மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடி நாம கத்துக்கிட்டதை தெளிவா சொல்லக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் வந்து அந்த கற்றவர்களும் வந்து சிறந்தவராக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல். அதாவது நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடி தாம் கற்றதை நல்ல தெளிவா அவங்களோட மனதில பதியும் மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்தும் நம்ம வந்து கத்துக்கணும். நிறைய அவங்க கிட்டையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதையும் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்த அதிகாரம் பாருங்க. சோ மொத்தமா 5 அதிகாரம் இதுல முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? என்னென்ன பார்த்தோம்? கல்வி பார்த்தோம், இதுக்கு முன்னாடி அருளுடைமை பார்த்தோம், புறங்கூறாமை பார்த்தோம், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை. ஸோ 7th இருக்கக்கூடிய 5 அதிகாரங்களும் இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம 8th எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதோட ஒரு வீடியோவா நம்ம போடலாம். சரிங்களா? இதுல பார்த்துங்க, பிரித்தெழுதுக நாடு என்ப, நாடு கூட்டல் என்ப. சரிங்களா? ஓமை அணி எதுல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் இப்ப பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானை
தற்று. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ 7th வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து 8th என்னென்ன அதிகாரம் என்னென்ன குறட்பாக்கள் இருக்குது அப்படிங்கிறதோட தெளிவாக இன்னொரு வீடியோவில் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.